என்னன்னா நம்ம ஆட்சியில் எப்படின்னா நடக்குதுண்ணா, இதெல்லாம் வந்து அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போங்கண்ணா அப்படின்னு அந்த தம்பி சொல்லியிருந்தாரு. ஆட்டோ ஓட்டுறேண்ணா நான் அப்படின்ட்டாப்புல. தங்கம் உனக்காண்டி தான் தங்கம், நாங்கள் வந்து உண்மையிலே தங்கம் இந்த மதுரை சீகச்சுன்னு இல்லை, சில சீகச்சில் போகாமல் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. தயவு செய்து அதே மாதிரி ஒரு ஏ பிளாக்கு, இந்த மாதிரி பி பிளாக்கு, இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பிளாக்காக இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டோம்னா கரெக்டாக சொல்கிறது கிடையாது. இங்கே வா, அங்கே போ, இங்கே போங்கிறீங்க. தயவு செய்து வர்ற முடியாத ஆளுகளுக்கு தயவு செய்து நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சீகச்சுக்கு எல்லா பேத்துக்குமே நான் சொல்கிறது இது ஒன்று தான். காசுன்னு தயவு செய்து கேட்காதீங்க. அப்படி கேட்டால் அந்த நண்பர்கள் வந்து உண்மையிலே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க, சென்ட் பண்ணி விடுங்க. அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா வர்ற மக்களே வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். காசு பணம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன இங்கே வரப்போகிறது கிடையாது. வராங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். தனியாருக்கு போவாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து சிஹெச்சில் வந்து பல திட்டங்கள் சூப்பராக இருக்குது. அந்த டேப்லெட் எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ ஒரு இது சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே வந்து நான் அதை பாராட்ட விஷயம். இப்போ என்னமோ எவ்வளவோ வந்துருச்சு சிஹெச்சில் வந்து. நீங்கள் தயவு செய்து வர்ற ஆளுகளுக்கு வந்து முடியாதவங்களுக்கு வந்து தயவு செய்து நல்லபடியாக கரெக்டான ஒரு அட்ரஸ் சொல்லுங்கள். உள்ளேயே பி பிளாக், சி பிளாக், எவ்வளோ பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கை கேட்டு வந்தால் நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க. அப்படி வந்தாலும் வந்து அவங்க பார்த்தாலும் நீங்கள் அதை தள்ளிட்டு போனோம்னா காசு கேட்குறீங்க. தயவு செய்து சிஹெச்சுக்கு வர ஆளுகளை தயவு செய்து வர மக்களுக்கு வந்து கரெக்டான ஒரு குறிப்பியான பாதை, கரெக்டான இடத்த சொல்லுங்கள். வர மக்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்லுங்கள். தயவு செய்து காசு வாங்காதீங்க. அப்படி வாங்கினா எனக்கு வீடியோ போட்டு அனுப்பிவிடுங்க. அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். இது வந்து உண்மையிலே வந்து வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்போம். இனிமேல் தம்பிகளாம் ஆட்டோ டிரைவர் எல்லா பேத்துக்குமே நான் சொல்கிறேன், வந்து சிஹெச்சில் வந்து தயவு செய்து யாராச்சும் உங்களுக்கு காசு கேட்டால் எனக்கு உடனே வீடியோ போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா இதை வந்து உண்மையிலேயே நான் வந்து எனக்கே சங்கடமாக இருக்குது தம்பி சொன்னனால. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ தானே ஓட்டிக்கிருக்கேன்.